நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 21/11/2024 ராசி பலன்கள். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 6ஆம் தேதி, நவம்பர் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 11:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 1:15. மாலை 6:30 7:30. ராகு காலம் 1:30 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். திதி இன்று இரவு 9:51 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று இரவு 8:38 வரை பூசம், பின்பு ஆயில்யம். யோகம் இன்று காலை 6:14 வரை சித்த யோகம், பின்பு இரவு 8:38 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 8:38 வரை மூலம், பின்பு பூராடம். மேஷம் ராசினியர்கள். இன்று வருமானம் வரக்கூடிய வழியை கண்டுபிடிப்பீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாக கூடும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். இன்று ஆச்சரியப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. மனமகிழும் செய்திகள் கண்டிப்பாக உண்டாகும். வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. தயவு செய்து விரோதத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ள வேண்டாம். கிடைக்கின்ற வேலைகளை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடக் கொடுங்க. திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சி நிலவக்கூடும். திருமணம் தள்ளி போனவருக்கு கண்டிப்பாக கை கொடுங்க. சந்தான பாக்கியம் கெட்டும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உங்களது யோசனைகளை மற்றவர்கள் கேட்டும் அனுசரித்தும் செல்ல கொடுங்க. இன்று பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். அது மட்டுமில்லை, வெளி உலக தொடர்பும் விரிவடையுங்க. பிடித்தமான இடத்திற்கும் சென்று வர பார்ப்பீர்கள். காதல் பிரச்சனை கொடுக்காது பயப்பட வேண்டாம். பொறுமையாக நிதானமாக செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். காதலும் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும் என்று மாணவர்கள் யோசனையுடன் எதிலும் ஈடுபட வேண்டும். என்ன செய்தால் நன்மை கிடைக்கும் என்று யோசித்து செய்ய வேண்டும். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். முன்கோபப்பட வேண்டாம். படிப்பில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கெட்டும் நாளாக இருக்கக்கூடும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை இன்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். மனப்பதட்டம் தயவு செய்து வேண்டாம். குழப்பம் அடைய வேண்டாம். அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. வருமானம் உங்களுக்கு சீராக வரக்கூடுங்க. பரணி. என் மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். புதுவிதமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல நண்பர்களை இன்று நீங்கள் சேர்த்துக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் பலிக்கக்கூடும். திருமண முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கிருத்திகை. இன்று உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் நாளாக இருக்கின்றது. மனமும் மகிழ்ச்சி அடைய கொடுங்க. பூர்வீக சொத்துக்களால் லாபம் ஏற்படக்கூடும். தொட்ட காரியம் கண்டிப்பாக துளிர்விடக் கொடுங்க. லாபம் இருமடங்காக உங்களுக்கு வரக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். நிலம் வீடு மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். தொட்ட காரியம் துளிர்விடும் நாளாக இருக்கக்கூடும். தொல்லை தந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றி கொடுக்கும். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட பஞ்சாயத்துகள் நல்ல முடிவை கொடுக்கும். இன்று நிலம் வீடு மனை ஆகியவற்றில் இருந்த சிக்கல் விலகி செல்ல கொடுங்க. நன்மைகள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். குடியிருக்கும் வீட்டினை மாற்றவும் சிலருக்கு வாய்ப்புகள் உண்டாகும். பண வரவில் கொஞ்சம் ஓட்டம் இருக்க கொடுங்க. சுப காரியங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். நல்ல முன்னேற்றமான வாழ்க்கை அமைத்துக் கொள்வீர்கள். கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் கொஞ்சம் வருங்க. உடல் உஷ்ணம் அடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்றாற் போல பயன்படுத்திக் கொள்வீர்கள்.
நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் கொள்ளுங்கள். காதல் மனக்கசப்பை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். காதலை விட்டுக் கொடுத்து செல்வது சிறப்பு. அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பொறுமையாக செயல்பட்டு வெற்றி பெற வேண்டும். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படிக்க வேண்டும். நல்ல முறையில் நீங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். லட்சிய நோக்கோடு கல்வியும் இருக்க வேண்டும். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். சிறு வயது முதலே கேள்வி ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று பணவரவு சீராக இருக்க கொடுங்க. பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வீக சொத்துக்களாலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடன் தொல்லையிலிருந்து ஓரளவு விடுபடுவீர்கள். தொட்ட காரியம் உங்களுக்கு துளிர்விடும் நாளாக இருக்க கொடுங்க. ரோகிணி. சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். நல்ல வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. அடுத்தவிடம் வீண் விவாதம் பேசி நேரம் செலவிடாதீர்கள். முயற்சி பண்ணுங்கள். எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மிருக சிரிஷம். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். என்று பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் நல்ல பெயர் ஏற்படக்கூடும். சகோதர சகோதரிகளின் ஆதரவும் இருக்க கொடுங்க. மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். அதனை மட்டும் சரி கட்டிக் கொள்ளுங்கள். என்று நீங்க தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். மிதுனம் ராசினியர்கள் என்று கண்டிப்பாக முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. லாபமும் சீராக வந்து கொண்டிருக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். உத்தியோகத்தில் தங்களுடைய திறமையை கண்டு மேலதிகாரிகள் வியக்க கொடுங்க. பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு பலிக்க கொடுங்க. குழந்தைகளின் கல்வி நடத்தை மிகவும் நன்றாக இருக்கக்கூடும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை ஏற்பட கொடுங்க. வியாபாரிகள் வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருங்க. மகிழ்ச்சி தரக்கூடிய தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். பிள்ளைகளுக்காக நீங்க செலவு செய்ய வேண்டிய சூழலும் இருக்கின்றது. சிறு தொல்லைகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். வெற்றிக்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மிதுனம் ராசினியர்கள் கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். ஆலய வழிபாட்டிலும் கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். இன்று எளியோருக்கு உதவிகளை செய்து கொடுக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். மனம் போன போக்கில் போகாமல் இன்று மனதை ஒருநிலைப்படுத்திவிட்டு எதிலும் ஈடுபடுவது சிறப்பு. பெண்கள் காலையில் எழுந்திருக்கும் பொழுதே குழப்பத்துடன் எழுந்திருப்பீர்கள். என்ன சமையல் செய்வது என்று குழப்பம் இருக்கும். உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். தெளிவான முடிவெடுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். திட்டமிட்ட பணிகள் அற்புதமாக நடைபெற கொடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். தேவையில்லாத பேச்சுக்கள் மட்டும் வேண்டாம். மாணவர்களுக்கு லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்வது நல்லது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். என்று நீங்க கொடுத்த வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பொன் பொருள் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். என்று உங்களுக்கு பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். திருபாதிரை. நிலம் வீடு மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தை கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. புனர்பூசம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பொருளாதார விருத்தியும் உண்டாகக்கூடும். லாபம் சீராக இருக்க கொடுங்க. எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுவது நல்லது. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கும். என்று உங்களுக்கு முழு முயற்சி ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கடகம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். சுற்றி இருப்பவரால் ஒரு சில தொல்லைகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விட முடியும். அரசியலில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அனுகூலமான நல்ல சூழல் உருவாக கொடுங்க. தொழில் மாற்ற சிந்தனை என்று மேலோங்கும். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். என்று வேலை செய்யக்கூடிய இடங்களில் பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள்வீர்கள். அணுகுமுறையுடன் சமாளித்து வெற்றி காண்பீர்கள்.
தொழில் துறையாளர்களுக்கு இன்று நாள் உங்களுக்கு நன்றாக இருக்கக்கூடும். ஊழியர்கள் அமைதியாக செல்லக்கூடுங்க. இன்று வங்கி கணக்கு விஷயங்கள்ல கொஞ்சம் பரிமாற்றங்கள் முறையில் தங்கு தடையின்றி நடைபெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. அதாவது வரவேண்டிய பணம் எல்லாம் வந்து கொண்டிருக்கும். நீங்களும் வாங்கிய கடனை அடைப்பதற்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பயணங்கள் செல்வதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. நிலம் வீடு மூலம் லாபம் கிடைக்கக்கூடும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. இல்லையேல் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாங்கலாம் வாங்கலாமா என்ற சிந்தனையும் இருக்கக்கூடுங்க. நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். காரியத்தில் பெரிய பிரச்சனை இல்லை சமாளித்து விட முடியுங்க. என்று பெண்கள் மனம் போன போக்கில் செல்ல வேண்டாம். காரியங்களை யோசித்து செய்யுங்கள். எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்பட வேண்டாம். காதலில் முடிவெடுக்கும் போது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் முன் யோசனையுடன் எதிலும் ஈடுபட வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இன்று தங்கு தடையின்றி பணவரவு சீராக வருங்க. வரவேண்டிய பணத்தை வைத்துக்கொண்டு கடன் பிரச்சனை ஓரளவு தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும். அரசியல் ஈடுபாடு அனுகூலத்தை கொடுக்கும். சிறு தொல்லைகள் கொஞ்சம் கொடுத்தாலும் மற்றவரிடம் நீங்க கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. யாரையும் நீங்க யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. உங்களுடைய அணுகுமுறையில் மாற்றங்கள் இருக்குங்க. எது எப்படியோ நல்லது நடப்பது கண்டிப்பாக நிச்சயம். பூசம். நல்லபடியாக தனது பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல பெயர் ஏற்படக்கூடுங்க. வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். தொட்ட காரியம் கண்டிப்பாக கைகூடி விடுங்க. காரியங்கள் அற்புதமாகவே நடைபெறக்கூடும். என்று உங்களுக்கு கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். திறமைகள் வெளிப்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ஆயில்யம். நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள். நல்ல உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெற்றிக்கான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு மனம் சந்தோஷம் அடையும் நாள் என்று சொல்ல முடியும். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. ஆலய வழிபாட்டில் ஆர்வம் கொடிவிடும். நல்லது நடக்கும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று எடுத்த காரியம் மிகவும் சிறப்பாகவே நடைபெறக் கொடுங்க. வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பண வரவு கண்டிப்பாக வரக்கூடும். தாய்மாமன் உறவு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். என்று எதிர்காலம் இனிமையாக அமைந்துவிடக்கூடும். அரசியல் திட்டங்கள் கண்டிப்பாக தீட்டுவீர்கள். அரசு வழி சலுகையும் எதிர்பார்த்தபடி அமைந்துவிடக் கொடுங்க. உறவினர் வழி ஒத்துழைப்பு உண்டாகக்கூடும். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். என்று வீடு நிலம் வாங்குவதில் சிக்கல் ஏற்பட்டாலும் சரியாக கொடுங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடும். சென்ற நாட்களில் நடைபெறாத இருந்த சில காரியங்கள் இப்பொழுது நடைபெற கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். இனிமையாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். சுபகாரிய விஷயங்கள் தொய்வு இல்லாமல் நடந்து கொண்டிருக்கும். மேலிடத்தில் உள்ள அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை கூட ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. சில விஷயங்களை நீங்க முன்னின்று செயல்படுத்தி வெற்றி வாகை கண்டிப்பாக சூட முடியுங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று பெண்கள் அவசரப்பட வேண்டாம். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் சிந்தனை திறன் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். என்ன செய்யலாம் என்று இல்லத்தில் கலந்து பேசுங்கள். முடிவுகளை கொஞ்சம் தெளிவாக எடுக்க பாருங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்ன ஒன்று அவசரப்பட வேண்டாம். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். பொறுமை காக்க வேண்டும். என்று மாணவர்கள் சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி எதிலும் ஈடுபடுவது நல்லது. சிறப்புடன் செயல்படக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். விளையாட்டுத் துறையில் கூட சாதிக்க முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள்.
வீடு நிலம் வாங்க போட்ட முயற்சி கூட வெற்றி கொடுக்குங்க. பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். பூரம், நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வருங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். வெகு நாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்க முடியுங்க. என்று உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்கள், பிள்ளைகளால் கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரம், நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சி நிலவ கொடுங்க. சென்ற இடமெல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். என்று உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து கைகூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள், என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். ஆலய வழிபாட்டில் உங்களுக்கு ஆர்வம் கூடிவிடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். நல்லவைகள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குங்க. வியாபார விரோதங்கள் விலகி செல்லக்கூடும். தந்தையின் தொழில் வளம் கண்டிப்பாக பெருகும். குடும்ப பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நன்மையை கொடுக்குங்க. நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள்வீர்கள். நல்ல செய்திகள் உங்களை தேடி வரக்கூடும். உடன்பிறப்புகள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க கொடுங்க. எல்லோருக்காகவும் சில தியாகங்களை நீங்க செய்ய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வீடு நில புலன்கள் வந்து அடையக்கூடும். அதில் உள்ள பிரச்சனைகளும் தீர்ந்துவிடக்கூடும். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். இன்று உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். கன்னி ராசினியருக்கு பொருளாதார விருத்தி உண்டாகக்கூடும். சிறப்பாக செயல்படுத்தி வாழ்க்கையை அற்புதமாக வாழ முடியும். பெண்கள் நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று முழு முயற்சியுடன் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. காதலை பொறுத்தவரை சிந்தியுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். படிப்பில் மட்டுமே அக்கறை கொள்ள வேண்டும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்வது சிறப்பு. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம், இன்று வேக வேகமாக சில பணிகளை செய்து முடிப்பீர்கள். சந்தோஷமான எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்படுங்க. உடன்பிறப்புகள் அனைவரும் உதவியாக இருக்கக்கூடும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. புத்தி கூர்மை வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக விரிவடையும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அஸ்தம், பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அரசியல்வாதிகளை நண்பர்களாக்கிக் கொள்வீர்கள். பங்கு சந்தைகளில் ஓரளவு லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகுங்க. என்று உங்களுக்கு மன மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. முயற்சி பண்ணுங்கள், எளிதில் வெற்றி பெற முடியுங்க. சித்திரை, யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பல தியாகங்களையும் செய்யக்கூடிய நபராக காணப்படுவீர்கள். சிக்கல்களையும் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். என்று உங்களுக்கு மன அழுத்தம் விலகி நிம்மதி ஏற்பட கொடுங்க. முயற்சிகளில் ஓரளவு வெற்றி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள், என்று நீங்க பிடித்தமான வேலைகளில் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாளாக இருக்கின்றது. ஊதாசீனப்படுத்தியவர்கள் மத்தியில் கண்டிப்பாக சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். தனவரவும் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. ஆலய வழிபாட்டில் ஆர்வம் உங்களுக்கு கூடிவிடும். என்று உங்களுக்கு தைரியத்தோடு செயல்பட்டு வெற்றி பெற முடியும். சோதனையும் கடந்து கண்டிப்பாக சாதிக்க முடியும். நண்பர்கள் தக்க சமயத்தில் கை கொடுத்த உதவிகளை செய்து கொடுப்பார்கள். உள்ள மகிழும் செய்தி ஒன்று உறவினர் வழியில் கேட்க கொடுங்க. என்று உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் மீண்டும் திரும்பி வருவார்கள். எதையும் ஆலோசனை செய்து முடிவெடுங்கள். தெய்வ நம்பிக்கைகளிலும் சடங்குகளிலும் நம்பிக்கை கொள்வீர்கள். உங்களின் செயல்பாட்டினால் உங்களுடைய குடும்பத்திற்கு நன்மை ஏற்பட கொடுங்க. நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுக்க முடியுங்க. நீண்ட நாள் ஆசை ஒன்று கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிர்பாராத வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடும். இன்று நீங்க கலந்துரையாடலில் முழுது கவனம் இருக்கட்டும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல மனசுக்கு சொந்தக்காரராக காணப்படுவீர்கள். முகப்பொலிவையும் அழகையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு தன்னம்பிக்கை தொழில்விடும் நாளாக இருக்க கொடுங்க. அழகு சாதன பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. பெண்களுக்கு முகப்பொலிவு கூடிவிடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும்.
முயற்சிகளில் ஓரளவு வெற்றி இருக்கும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பெண்கள் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். எளிதில் வெற்றி பெற முடியுங்க. இன்று காதல் போன்ற விஷயங்களை நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். காதலை பொறுத்தவரை குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். எல்லாம் நல்லவையாகவே நடக்கும். இன்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று பொழுதுபோக்காக யாரிடமும் பேச வேண்டாம். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்ள முடியுங்க. முயற்சிகள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்க கொடுங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். என்று உங்களுக்கு மனசுக்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுவாதி. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். மனமும் தைரியமாக இருக்க கொடுங்க. நாள்பட்ட வியாதியிலிருந்து கண்டிப்பாக உடல்நிலை சரியாக கூடும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. சடங்குகள் சம்பிரதாயங்கள் போன்ற விஷயங்களில் ஆர்வம் கொள்வீர்கள். இன்று கனவுகள் நனவாக கூடும். உங்களை பற்றி தவறான எண்ணம் கொண்டவர்கள் கண்டிப்பாக மாற்றி அமைத்து கொள்ள கொடுங்க. விசாகம். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. ஆலோசனை செய்து எந்த ஒரு முடிவும் எடுப்பது நல்லது. தன வரவும் சீராக இருக்கக்கூடும். நண்பர்கள் மத்தியில் இன்று சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். பஞ்சாயத்துகள் கூட நல்ல முடிவை கொடுக்கும். வழக்கு விவகாரங்கள் கூட வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எது எப்படியோ உழைப்பால் உயரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. குதூகலம் தரும் வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மன மகிழ்ச்சியுடனும் இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்வீர்கள். இறை வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். இன்று புதிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். பலருடைய அன்பையும் இன்று நீங்கள் பெறுவீர்கள். பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகி நிம்மதி ஏற்பட கொடுங்க. இந்த நாள் முழுவதும் நீங்க சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றியும் பெறுவீர்கள். பம்பரமாக சுழன்று உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். எதிர்பார்த்ததை விட லாபம் கண்டிப்பாக பெருகும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தொழிலதிபர்கள் புதிய தொழில் துவங்கி அதிக லாபத்தை அடைய முடியுங்க. அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடும். அரசியலில் லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியும். என்று வழக்கமாக எல்லாம் உங்களுக்கு மிக சிறப்பாகவே நடைபெற கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் நம்பிக்கையை மட்டும் கொள்ள வேண்டும். எதிலும் தைரியமாக ஈடுபட வேண்டும். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. பெண்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துவிடக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். முடிவில் தெளிவாக எடுங்கள். குழப்பம் மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். உங்களுடைய காதல் கண்டிப்பாக கைகூடி திருமணத்தில் போய் முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய அம்சத்தை பெறுவீர்கள். சோதனைகளை எல்லாம் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். மாணவர்கள் நன்கு படிப்பது ரொம்ப முக்கியம். தெளிவாக படிப்பது ரொம்ப முக்கியம். புரிந்து கொண்டு படிப்பது மிக முக்கியம். கல்வியில் மட்டுமே அக்கறை கொள்ளுங்கள். எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக நடைபெற கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று நீங்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். அடுத்தவர் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்கள். நல்லது கெட்டதுகளை தரம் பிரித்து பார்த்து பின்னர் செயல்படுத்த பாருங்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. பலரும் வியக்கும்படி நடந்து கொள்வீர்கள். பம்பரமாக சுழன்று உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். எதிர்பார்த்ததை விட லாபங்கள் கண்டிப்பாக பெருகும். என்று உங்களுக்கு மன கஷ்டத்தில் இருந்து விலகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அனுஷம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்லவைகள் ஒரு பக்கம் கண்டிப்பாக நடக்குங்க. பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு காண்பீர்கள். எடுக்கக்கூடிய காரியத்தை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உபரி பண வருமானத்தை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். புதிய முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும்.
முன்னேறுவதற்கான சூழலும் இன்று ஏற்பட கொடுங்க. இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று நீங்க சுற்றுப்புற கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். கேட்டை மனம் கண்டிப்பாக சந்தோஷம் அடையுங்க. காரியங்கள் ஓரளவு கைகூடிவிடும். சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக கைகூடும். நிம்மதியான வாழ்க்கை இன்று ஏற்பட்டுவிடும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கின்றது. இந்த நாள் உங்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று நீங்க நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். பொதுமக்களிடம் நல்ல மதிப்பையும் மரியாதையும் பெறுவீர்கள். அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் என்று கொஞ்சம் நீங்க பார்த்து பக்குவமாக பேச வேண்டியிருக்கும். குழப்பம் இல்லாமல் எதிலும் நீங்க ஈடுபட வேண்டியிருக்கும். பயணங்கள் செல்லும் பொழுது ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டியிருக்கும். பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. சமாளித்து விட முடியுங்க. என்று எது சரி எது தவறு என்று மட்டும் யோசியுங்கள். யாருடனும் எந்த ஒரு வார்த்தைகளுக்கும் நிதானமாக பதில் கொடுக்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் பகையை மட்டும் தயவு செய்து வளர்த்துக் கொள்ள வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியட்டும், பின்னர் நாம எதையும் பார்த்துக் கொள்ளலாம். வெளி உலக தொடர்புகளை இன்று நீங்கள் அதிகரித்துக் கொள்வீர்கள். நல்லவைகள் ஒரு பக்கம் வந்து கொண்டு தான் இருக்கும். மதில் மேல் பூனையாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். பயப்பட வேண்டாம். உங்களை விட்டு விலகியிருக்கக்கூடிய பிள்ளைகள் வழியே வந்து சேருவார்கள். பிள்ளைகள் உங்கள் நல்ல மனசை புரிந்து கொள்வார்கள். வீட்டில் தடைப்பட்ட காரியம் கண்டிப்பாக இனிமையாக நடக்கும். வியாபாரிகள் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியுங்க. அரசு ஊழியர்கள் நினைத்தபடி மாறுதலை அடைய முடியும். என்று கொஞ்சம் யோசித்து எதையும் பேசுவது நல்லது. தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். தந்தையிடம் வீண் விவாதம் செய்யாதீர்கள். பணம் வரக்கூடிய வேலைகளை எடுத்து செய்வீர்கள். என்ன ஒன்று பண வரவு கொஞ்சம் தாமதமாக இருக்கும். குழப்பத்தின் காரணமாக எந்த வேலையை முதலில் முடிப்பது போன்ற குழப்பம் இருக்குங்க. கால அவகாசம் எடுத்துக்கொள்ளுங்கள். அமைதியை நிலைநாட்டுங்கள். பொறுமையுடன் செயல்படுத்துங்கள். அது வெற்றி கொடுக்கும். பெண்கள் என்று அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். நல்ல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். யோசித்து எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு சுக சௌக்கிய கொண்டாட்டங்கள் ஏற்படக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். எளிமையாக ஜெயித்துவிட முடியும். பெண்களுக்கு இன்று முகப்பொலிவும் அழகும் கூடிவிடுங்க. என்ன ஒன்று சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும், பார்த்துக் கொள்ள வேண்டும். என்று காதல் குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். முடிவெடுக்க முடியாமல் துவைப்பீர்கள். காதலில் விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. அவசரப்படாமல் இருப்பது மிக சிறப்பு. காதலை பொறுத்தவரை இல்லத்தில் பேசுங்கள், கலந்து பேசுங்கள். கோபமான பேச்சை மட்டும் விட்டுவிடுங்கள். என்று மாணவர்கள் பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம். படிப்பில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொண்டு படிக்க வேண்டும். மாணவர்களுக்கு இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். முயற்சி பண்ணுங்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை மாணவர்கள் சக மாணவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். இன்று அவசரமாக சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். பிரச்சனைகளை ஓரளவு சமாளிக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. பிள்ளைகளிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேச வேண்டும். உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள வேண்டும். வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடைய கொடுங்க. சின்ன சின்ன சிரமங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றியாகத்தான் முடியக்கூடும். அதிக வட்டி தொகைக்கு மட்டும் பணம் வாங்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். போராட்டம் யோசித்து எதையும் செய்யுங்கள். உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் கோபப்படுவீர்கள். பொறுமையாக கடைபிடித்தால் எதிலும் வெற்றி பெற முடியும். வழக்கு விவகாரங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. எந்த ஒரு முயற்சியும் கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நூதன பொருள் சேர்க்கை என்று ஏற்பட கொடுங்க. புத்தி கூர்மையை வெளிப்படுத்துவது நல்லது. என்று தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. கொஞ்சம் பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அனைவரிடமும் அன்புடன் நடந்து கொள்ளுங்கள். அது போதுங்க. உத்திராடம் என்று சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். எல்லோரிடம் பணிவாக நடந்து கொள்ளுங்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் செல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். யாரிடமும் இன்று கோபமான பேச்சை தவிர்த்து விட்டாலே பாதி பிரச்சனைகள் திறந்துவிடக்கூடும். இறைவன் சரணாகதி அடையுங்கள். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். பரிகாரம் என்ற பெயரில் எந்த ஒரு பண விரயமும் செய்ய வேண்டாம். இறைவனை வணங்கி கோவில் குளங்களுக்கு சென்று வருவதே சிறப்பு. அதை தவிர்த்து எந்த வகையிலும் பண விரயம் செய்யாதீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. மகரம் ராசினியர்கள் என்று உங்களுடைய முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறையுடன் இருக்க வேண்டும். வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் தெளிவாக இருக்க வேண்டும். பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டிக் கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். சமூக நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் காட்டுவீர்கள். இன்று முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நீண்ட நாளைய ஆசை ஒன்று கண்டிப்பாக நிறைவேறும். என்று திட்டமிட்ட பணிகளில் வெற்றி ஏற்பட கொடுங்க. சில தம்பதியர் குழந்தை பாக்கியத்தை அடைய கொடுங்க. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கூடும்.
அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்களிடம் நல்ல மதிப்பையும் மரியாதையும் அடைய கொடுங்க. பொறுமையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள், சாதித்து காட்டுவீர்கள். பிள்ளைகளால் இன்று பெருமைப்படுவீர்கள். எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கமும் ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. யோகமான நாளாகவும் கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். முடிஞ்ச அளவு யோசித்து சில காரியங்களில் ஈடுபட வேண்டும். காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பை ஏற்படுத்திக் கொள்வது மிக நல்லது. பெண்கள் எதிலும் குழப்பமடைய வேண்டாம். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடந்தேறக்கூடும். முழு முயற்சியுடன் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். புத்தி கூர்மையுடன் செயல்படுவது நல்லது. பெண்கள் காலையில் எழுந்திருக்கும் பொழுதே எந்த வேலையில் முதலில் செய்வது என்ற குழப்பம் இருக்கும். என்ன சமையல் செய்வது என்ற குழப்பமும் பெரிய குழப்பமாக இருக்கும். உடல்நிலையில் கவனம் கொள்ளுங்கள். உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். முடிவில் தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றி நோக்கி செல்லும், அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எதிலும் பொறுமையாக இருந்தால் வெற்றி இருக்குங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட வேண்டாம். கல்வியில் மட்டும் அக்கறையுடன் இருக்க பாருங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று மன வருத்தம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். சந்தோஷமான நல்ல சூழலெல்லாம் இருக்கின்றது. நீண்ட நாளைய ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. வீடு மாற்றம் செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். சிலருக்கு வாகன மாற்றம் செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். திருவோணம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. மனமும் என்று தைரியமாக இருக்கக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் வாங்க வேண்டாம். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். எப்பொழுதும் எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். உங்கள் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்ப எல்லாம் நல்லவையாகவே நடக்க கொடுங்க. அவிட்டம். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பான்மையை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அரசாங்கம் தொடர்பான வேலைகள் சுறுசுறுப்பு அடையக்கூடும். பயணத்தால் நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. இஷ்ட தெய்வ அருளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நம்பிக்கையுடன் வாழ்க்கை இன்று நீங்க வாழ்வீர்கள். என்று உங்களுக்கு சுலபமாக பணிகள் ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. லாபத்திற்கு குறைவு இருக்காது. லாபம் சீராக இருக்கக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதிய தொழில் துவங்கி அதிக லாபத்தை கண்டிப்பாக எடுக்க முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள். கும்பம் ராசினியர்கள் இன்று ஓரளவு உங்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. அனைவரும் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். பயணங்கள் மூலம் நல்ல பலனையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பண தேவைகள் எல்லாம் கடைசி நேரத்தில் கூட பூர்த்தியாகிவிடும். கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக வர கொடுங்க. எந்த ஒரு முக்கிய முடிவும் தெளிவாக எடுப்பது நல்லது. உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியிலும் தெளிவாக இருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் கலந்து ஆலோசிப்பது மிக சிறப்பு. என்று புத்துணர்ச்சியுடன் எதையும் செய்து முடிப்பீர்கள். எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் பெறுவீர்கள். மனோ ஆரோக்கியத்தையும் பெறுவீர்கள். நட்புடன் இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் மிக சாதுரியமாக கையாண்டு சமாளித்து விடுவீர்கள். வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்களிடம் நல்ல மதிப்பும் மரியாதையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்புகள் உண்டாக கொடுங்க. தாய்மாமன் உறவு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதர சகோதரிகளின் ஆதரவும் ஏற்படக்கூடும். திருமண முயற்சிகள் தடபுடலாக நடைபெற கொடுங்க. சுப செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. என்று சந்தர்ப்பங்களை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மதில் மேல் பூனையாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியும். பெண்கள் இன்று மன நிறைவான நாளாக இருக்கக்கூடும். தெய்வீக சிந்தனை என்று ஏற்படக்கூடும். மனமும் மகிழ்ச்சி அடைய கொடுங்க. யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ முடியுங்க. காதலை பொறுத்தவரை சிந்தியுங்கள். தெளிவான முடிவெடுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். என்று மாணவர்கள் எதிலும் புதுமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். புத்தம் புது ஆடைகளை அணிந்து கொள்வீர்கள். மாணவர்கள் கல்வி பற்றிய நல்லதொரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு நன்கு படிக்க வேண்டும். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ள வேண்டும். பெற்றோரிடம் வாதிட வேண்டாம். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு.
அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இந்த நாள் சாதுரியமாக பேசி எதையும் சமாளித்து விடுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளையும் அற்புதமாக கையாளுவீர்கள். புத்துணர்ச்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. பயணங்கள் மூலம் நல்ல பலன் ஏற்படக்கூடும். இன்று கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சதயம். என்று மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடக்க கொடுங்க. குடும்ப பெரியவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். மனம் இன்று கொஞ்சம் அலைபாய்ந்தாலும் அதனை சரிப்படுத்திக் கொள்வீர்கள். மாலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். இன்று உறவுகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லுங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. என்று எதிலும் உங்களுக்கு இனிமை கூடிவிடுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். கொடுத்த வாக்கையும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெய்வீக சிந்தனையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரும் கண்டிப்பாக எடுப்பீர்கள். மறைமுக போட்டிகள் இருந்தாலும் சமாளித்து விட முடியுங்க. சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு நல்ல விஷயங்களை நோக்கி ஆர்வம் செல்ல கொடுங்க. என்று பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டியிருக்கும். என்று உங்களுடைய மனமாற்றம் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமில்லை, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். முயற்சி பண்ணுங்கள். எளிதில் வெற்றி பெற முடியுங்க. மீனம். மீனம் ராசினியர்கள், இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாளாக இருக்கக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். யோகமான நல்ல பலனும் ஏற்பட கொடுங்க. உள்ளம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக பெறக்கூடும். என்று இறை அருள் மிகுந்து காணப்படக்கூடும். வெளி உலகத்தை நன்கு புரிந்து வைத்துக் கொள்வீர்கள். அதற்கு ஏற்றாற்போல் எதையும் செயல்படுத்துவீர்கள். வெளியூர் பயணத்திட்டத்தில் சில மாற்றங்களையும் செய்வீர்கள். ஆதாயத்தை பெருக்கக்கூடிய சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். உடைய உடன் நலம் கண்டிப்பாக சீராகுங்க. வருமானம் கொண்ட திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். உடன் பிறப்புகளின் ஒத்துழைப்பும் ஏற்படக்கூடும். என்று எதிர்பார்த்த இடங்களில் வெற்றி அடைய முடியக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வாய்க்க கொடுங்க. குடும்பத்தில் ஒரு பக்கம் மகிழ்ச்சி நிலவக்கூடும். சுபகாரியங்கள் கண்டிப்பாக நிகழும். விவசாயிகள் தொழிலாளர்களும் நன்மைகள் வந்து சேரக்கூடும். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பம்பரமாக சுழன்று கொண்டிருப்பீர்கள். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். பல சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். நீண்ட நாள் ஆசைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கற்பனை உலகில் இன்று மிதந்து காணப்படுவீர்கள். ஒரு நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். விரைய செலவுகளை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். வருமானம் வரக்கூடிய வழியையும் கண்டுபிடிப்பீர்கள். என்று பெண்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. நேரம் காலம் கடந்து சில பணிகளை ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெற முடியுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள முடியுங்க. பெண்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதல் விவகாரங்கள் கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொண்டால் மட்டுமே வெற்றி இருக்கும். கோபமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். காதலை விட்டு பிடிப்பது ரொம்ப சிறப்பு. அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எதிலும் பொறுமையாக இருந்து ஈடுபடுங்கள். சக மாணவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செய்ய பாருங்கள். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி கண்டிப்பாக மகிழ முடியுங்க. கோபமான பேச்சு மட்டும் தயவு செய்து வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். வெளிவட்டார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடும். என்று உங்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். நல்ல வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்தி கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. உத்திரட்டாத்தி. இன்று உங்களுக்கு நேர்மை வெளிப்படும் நாளாக இருக்கின்றது. பெரும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. வெளிவட்டார தொடர்புகள் கண்டிப்பாக விரிவடையும். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு முழு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். முயற்சி பண்ணுங்கள். எளிமையாக எதிலும் சாதிக்க முடியுங்க. ரேவதி. முகப்பொலிவும் அழகும் குடிவிடும். காதல் கண்டிப்பாக நனவாகும். அமைதி வேண்டும். அடுத்தவரிடம் வீண் விவாதம் பேசி நேரம் செலவிட வேண்டாம். எண்ணற்ற மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்குங்க. எதிர்பாராத திசை திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க.
இந்த நாள் சந்தோஷமான சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் கூட விலகி செல்லக்கூடுங்க. முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து சாதிக்க முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.